அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இஸ்லாத்தின் ஒளியில் குழந்தை வளர்ப்பு. பல மனிதர்கள் இணைந்ததுதான் ஒரு குடும்பம். பல குடும்பங்கள் இணைந்ததுதான் ஒரு சமுதாயம். ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக மாற வேண்டுமென்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கமிக்கவனாக, இறையச்சமிக்கவனாக மாற வேண்டும். ஒரு மனிதனை சிறந்தவனாக மாற்றுவதும் அவனை தீயவனாக மாற்றுவதும் அவனுடைய பெற்றோர்கள்தான். ஒரு விலங்கு எப்படி முழு வளர்ச்சி பெற்ற விலங்கை பெற்றெடுக்கின்றதோ அதைப்போல எல்லா குழந்தைகளுமே இயற்கையான மார்க்கத்தில்தான் பிறக்கின்றன. விலங்குகள் அங்கக்குறைவுடன் பிறப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? முழுமையான விலங்கை அங்க சேதப்படுத்துவது போல் பெற்றோர்கள்தாம் குழந்தைகளை இயற்கையான மார்க்கத்தை விட்டு திருப்பி யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ ஆக்கிவிடுகின்றனர். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல் புகாரி 1359 பதிவாகியுள்ளது. ஒரு குழந்தை நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர்களின் வளர்ப்பில்தான் என்பதை மேற்கண்ட நபி ஒளி உணர்த்துகின்றன. குழந்தைகளை ஒழுக்கமிக்கவர்களாக வளர்த்தெடுப்பதுதான் எதிர்கால சமுதாயத்திற்கு மிகச் சிறந்தது. நபிமார்கள் குழந்தை பாக்கியத்தை கேட்கும்போது நல்லொழுக்கமுள்ள குழந்தையை தான் கேட்டுள்ளார்கள். இறைவா, உன்னிடமிருந்து எனக்கு ஒரு தூய குழந்தையை தருவாயாக. நீ வேண்டுதலை செவியுறுப்பவன் என்று ஜக்கரியா தம் இறைவனிடம் வேண்டினார். அல் குர்ஆன் 3வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் பதிவாகியுள்ளது. திருக்குர்ஆன் மற்றும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையின் அடிப்படையில் குழந்தைகளை வளர்க்கும் முறையை நாம் கற்றுக்கொண்டு குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பதற்கு எல்லா வல்ல அல்லாஹு நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. குழந்தை வளர்ப்பு முறையை கையாண்டால் வளரும் குழந்தைகள் முழுக்க இறைவனுக்கும் பெற்றோர்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.